வணக்கம், வெல்கம் டு மாணவன். என்னுடைய நேம் சதீஷ்குமார். நான் ஒரு ஏஐ எஜுகேட்டர், ஃபவுண்டர் ஆஃப் மாணவன் லேர்ன் கோட் மாணவன் அகாடமி. மாணவன் வந்து தமிழ்ல வந்து டீடைலா லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்து எளிமையா கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோல டீப் சீக்கை எப்படி லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் சின்னதா வந்து டீப் சீக் பத்தி சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்துட்டீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு அடுத்தது டீப் சீக்கோடைய அதோடைய இம்பாக்ட் நிறையவே இருக்கு. அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த ஏரியாவில் டீப் சீக் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டிங்கன்னா டீப் சீக் தான். எந்த சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதோடைய இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு. பட் டீப் சீக்கை வந்து நம்ம எப்படி வந்து லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, முதல்ல வந்து கூகுளில் போய் பார்ப்போம். வாட் இஸ் டீப் சீக் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் கொடுத்த உடனே இப்போ கூகுள் சர்ச்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ற கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட் லிங்க், அதாவது ஸ்பான்சர் லிங்க், அதுக்கப்புறம் தான் சர்ச் இன்ஜினோடைய டிஃபால்ட் லிஸ்டே வருது. அந்த அளவுக்கு வந்து கூகுள் வந்து இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ டீப் சீக் அப்படிங்கறது எப்படி வந்து கூகுளோடைய அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட் சொல்லுங்க, சைனீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கரெக்டா படல. ஓகே, அதே வந்து வாட் இஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு கொடுக்கும்போது, okay, ChatGPT is a chatbot that uses artificial intelligence to understand and respond to human language. ஸோ கிட்டத்தட்ட ChatGPTக்கு ஒரு காம்படேட்டர் தான் DeepSeek. ஸோ இதை வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனீஸ் கம்பெனிக்கு டெவலப் பண்ணது. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுக்காக அதை பண்ணியிருக்காங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நாம் வந்து என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த அளவுக்கு வந்து ஏன் சைனீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கோல்டு வார் டைம்ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் விடுறதுல ஒரு பெரிய வந்து ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. மூணுக்கு யார் ஃபர்ஸ்ட் போறது, சேட்டலைட் யார் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் சைனீஸ்க்கும் இருக்கு. இதுல நாம கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கறதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு டேலண்டட், அப்புறம் நிறைய வந்து கம்பெனி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப், அது முக்கியமா ஸ்டார்ட் அப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஈடுபடாம விட்டுட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஏரியால நம்மளுடைய இந்தியால ஒரு சில கம்பெனிகள் வந்து பண்ணுவாங்கன்னு நம்புறோம். சரி, இப்போ இந்த டீப் சீக் வந்து இந்த இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனீஸ் ஏஐ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஃபைன் பண்றாங்க. இப்போ இவங்க ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அந்த மாடல், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோடைய பேர் என்ன அப்படின்னா டீப் சீக் R1. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பாப்புலராக போச்சு. இதில் முக்கியமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இப்போ சாட் ஜிபிடி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், டாலரில் இருக்குன்னா. இப்போ நானே ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ டீப் சீக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஏஐ பவர்ட் சாட் பாட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து லைக் சாட் ஜிபிடி. சரி, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப உள்ள போக தேவையில்ல. கண்டிப்பா ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு. சரி, நான் டீப் சீக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு இந்தியனா இந்த ஆப்பை ஆன்லைன்ல யூஸ் பண்றதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா கண்டிப்பா இந்த டீப் சீக்கோடைய டார்க் ஏரியாவை நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்றது வந்து நான் அப்படி சொல்ல வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டீப் சீக்கை உடனடியாக நம்ம வந்து லாகின் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அதுக்கு பதில் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய லோக்கல் மிஷினில் ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எப்போதுமே ஒரு டெக்னாலஜியை நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமாக கொடுத்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்து நம்ம வந்து அதில் மாஸ்டரிங் ஆக முடியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாவா, பிஹெச்பி, பைத்தான் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இப்போ .NET இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லைசன்ஸ் பேஸ்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் டீப் சீக்கில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியோ அல்லது நீங்கள் ஒரு உங்களுடைய நார்மலான ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பண்ணலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இன்னும் வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன டம்மி இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஆஃப்லைனில் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறப்போ அதை ட்ரை பண்ணலான்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மேபி ஃபியூச்சரில் நம்மளோட வீடியோஸில் டீப் சீக்கை வந்து இன்னும் டீட்டெயிலாக ஆன்லைனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி அது ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ
இப்போ DeepSeek உங்களுடைய லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலும் அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இந்த DeepSeek நான் என்னோட மிஷின் அதாவது விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நான் உங்களுக்கு DeepSeek இன்ஸ்டால் பண்ணி டெமோ கொடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த விண்டோஸில் நம்ம வந்து கண்டெய்னராக வந்து இந்த DeepSeek ரன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டாக்கர் இன்ஜின் டாக்கர் டெஸ்க்டாப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஓலாமா. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உங்களுடைய லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆன ஒரு சாஃப்ட்வேர். அடுத்தது ஓப்பன் வெப் யூஐ. இப்போ சாட் ஜிபிடி மாதிரி ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான பேக்கேஜ் தான் ஓப்பன் வெப் யூஐ. லாஸ்ட்டு DeepSeek நம்ம இன்ஸ்டால் பண்ணி நாம் அது கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஓலாமா அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். இதுக்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்கள் மிஷினில். ஸோ இது பேசிக்காக பர்டிகுலராக எந்த மாதிரியான இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஏ டெவலப்பர், ரிசர்ச்சர்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் கன்சர்ன்ட் வித் டேட்டா கண்ட்ரோல் அண்ட் ப்ரைவசி. ஸோ இந்த நீங்கள் சாட் ஜிபிடிலலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எங்கேயோ போய் அந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகுது, ரைட்? உங்களுடைய லோக்கல் மிஷினில் நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு ப்ரைவசியை மேனேஜ் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம DeepSeek இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்தது ஓப்பன் வெப் யூஐ. இது எப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஒரு இன்ஜின். LLM அப்படிங்கிறது ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு வெப் இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கான ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். இது எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா இன்ஸ்பயர்டு பை சாட் ஜிபிடி. சேம் இது வந்து டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுத்துலையுமே இது ஒர்க் ஆகும். ஈஸியாக செட்டப் பண்ண முடியும். டாக்கர் இந்த மாதிரி குபர்நெட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோஸ்லேருந்து. ஸோ விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ், ஓகே, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆயிருக்கு, டிசேபிள் ஆயிருக்குன்னு தெரியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா நாம டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால வெர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்மை டிக் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இது டிக் ஆகலைன்னா டிக் பண்ணிவிட்டு உங்கள் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னுடைய கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது நீங்கள் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டவுன்லோட் டாக்கர் டெஸ்க்டாப். உங்கள் மிஷின் வந்து விண்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா 64 பிட், ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் எகைன் ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இது பேசிக்காக டாக்கர் டெஸ்க்டாப். நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதை கண்டெய்னராக ரன் பண்ணிக்க முடியும் உங்களுடைய லோக்கல் மிஷினில். சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு டாக்கர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது பேசிக்கான கமாண்ட் தான். டாக்கர் வெர்ஷன், டாக்கர் இமேஜஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் கமாண்ட்ஸு, டாக்கர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. இதெல்லாமே நம்மளுடைய ManavanLearnCode.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கோர்ஸாகவே இருக்குது. நீங்கள் டாக்கர் பற்றி தெரியலனா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து எடுத்து படிங்க. ஃப்ரீயாகவும் நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்குது, ஓகே. ஏன்னா டாக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு டெவலப்பருக்கு மட்டும்தான் இல்லை வந்து ஒரு பர்டிகுலராக ரொம்ப பெரிய பெரிய அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க மாதிரியான ஒரு பாருங்கள் சிம்பிளாக ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டாக்கர் தேவைப்படுது. ஏன்னா அது ரொம்ப சிம்பிள், ஈஸி டு மேனேஜ், ரைட்? ஸோ இதை பற்றியான டீட்டெயிலாக நீங்கள் செப்பரேட்டாக கோர்ஸில் படிங்க, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஃபைன். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் ஓலாமா, இதுதான் ஓலாமுடைய வெப்சைட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட். ஸோ நம்ம விண்டோஸில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் விண்டோஸ் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதில் ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைன்இன், கிரியேட் அக்கௌண்ட், இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒலாமா த்ரூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம லோக்கல் மிஷினில் ரன் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் கோல். ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஓகே ஓலாமான் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். அதாவது கமாண்ட் த்ரூவாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஓலாமாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது நான் வெப் யூஐ வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்கர்னு ட்ரை பண்ணாவே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். அடுத்தது ஓலாமா. இப்போ ரெண்டு பார்ட் நம்ம ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டாக்கர், அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் வெப் யூஐ பேஜை கண்டெய்னராக ரன் பண்ணி அதுக்கப்புறம் மாடலை ரன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெப் யூஐ அந்த இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து docs.openwebui.com இதில் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படி கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணிட்டு குயிக் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணாவே பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டாக்கர் த்ரூவா எப்படி இந்த ஓப்பன் வெப் யூஐ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப் 1 வந்து நம்ம இமேஜை புல் பண்ணுறோம். ஸ்டெப் 2 அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னராக ரன் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இமேஜ் தேவைப்படும். ஸோ இங்கே ரொம்ப ஈஸியான ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணலாம். என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய டாக்கர் கண்டெய்னர் இன்ஜினில் இமேஜ் இல்லை அப்படின்னா அதுவே புல் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். இப்போ டாக்கர் இமேஜஸ் எந்த இமேஜும் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டெப் 1 நீங்கள் ஃபஸ்ட் இமேஜை வந்து புல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரைட். நீங்கள் இந்த ஸ்டெப் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாகவே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும் போது என்னென்னா இமேஜை புல் பண்ணும். அது ரைட், இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இமேஜ் இல்லைன்னா புல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கமாண்டே போதுமானது. இப்போ நீங்கள் இப்போ அன்ஏபிள் டு ஃபைண்ட் இமேஜ், ஸோ அந்த இமேஜை புல் பண்ணது அதுக்கப்புறம் ரன் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட், உங்களுடைய லேப்டாப் ஸ்பீடை பொறுத்து இந்த டவுன்லோட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மொபைல் டேட்டாலலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பார்த்துங்க, ஒரு நல்ல ப்ராட்பேண்ட் நல்ல இன்டர்நெட் ஃபீஸிபிலிட்டி இருக்கக்கூடிய டைமில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஓப்பன் யூ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா டாக்கர் டெஸ்க்டாப்பில். இப்போ டாக்கர் டெஸ்க்டாப்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டெய்னர் நேம், கண்டெய்னர் ஐடி. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும், அதாவது அந்த கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ப்ரௌசர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ப்ரௌசரில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா, அது வந்து அட்மினாக எடுத்துக்கும். என்னுடைய பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, ஃபைனலி சாட் ஜிபிடி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுக்கு நம்ம எந்த கோடிங்கும் பண்ணலை. ஜஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெப் யூஐ ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜ் எடுத்து ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணி நாம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ப்ளீஸ் செலக்ட் த மாடல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும். இது ஏன்னா நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாடல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எங்கே போகிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சேம் ஒலாமா வெப்சைட் போங்க. ஓகே, இதில் மாடல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்எல்எம் மாடல். இப்போது நீங்கள் வந்து இங்கே லாமா இருக்குது, இது வந்து மெட்டா அதாவது ஃபேஸ்புக். இது இப்போ டீப் சீக் R1 தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர் இல்லையா. இப்போ நீங்கள் லாமாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு கொடுங்க. இல்லை 7 பில்லியன் பேராமீட்டர், இந்த பிங்கிறது பில்லியன் ரைட்டா. எவ்வளோ பேராமீட்டர், அதாவது இந்த பேராமீட்டர் காம்பினேஷனில் தான் நம்மளுக்கு வந்து நாம் கேட்கக்கூடிய ப்ராம்ப்டிங்க்கு அது ஆன்சர் பண்ணுது. ஸோ நான் ரொம்ப டீப்பாக போக விருப்பப்படல. இந்த எல்எல்எம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம நிறைய சீரியஸாக போட போகிறோம். அதில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்எல்எம் மாடல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டேரெக்டாக டீப் சீக் போயிடும். டீப் சீக்கில் இப்போ என்னுடைய லேப்டாப் ரொம்ப மினிமம் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா 1.5 பில்லியன் இந்த பேராமீட்டர் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 1.5 இதை எடுத்துங்க. ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப் யூஐக்கு வரும். ஓகே, நம்மளோட வெப் யூஐக்கு வந்தாச்சு. இங்கே ஓகே நீங்கள் மாடல் இப்போது அந்த மாடலை புல் பண்ணுறீங்க, புரியுதுங்களா. புல் அப்படின்னா அந்த அந்த பேக்கேஜ் அந்த மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த வெப் யூஐ த்ரூவாக ரன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது புல் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் டவுன்லோடு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மாடல்ஸை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணி அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டேரெக்டாகவே இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு மாடலை வந்து உங்களுக்கு டெமோ கொடுக்க விருப்பப்படல, டேரெக்டாகவே டீப் சீக்கு வந்துட்டேன். இப்போ டீப் சீக்கு லோக்கல் மிஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே குட். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டீப் சீக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மாடலை சூஸ் பண்ணிவிட்டு நாம் ஜஸ்ட் வந்து இந்த இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் மெசேஜ் வராது. ஹாய், ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ, வாட் இஸ் யுவர் நேம், அதுக்கிட்ட நான் கேட்குறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய மிஷினை பொறுத்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளோட இன்டென்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எவ்வளோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஒரு லோக்கலை இன்ஸ்டால் பண்ணி அது கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கோல். அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ எம் டீப் ஸ்பீக் R1 அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட் கிரியேட்டட் பை டீப் சீக். ஓகே, நம்ம வந்து
இந்த வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, வேர் இஸ் யுவர் சர்வர் அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது சைனால இருக்கான்னு சொல்லுதான்னு பார்ப்போம். இதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஓகே, இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மை அசிஸ்டன்ட் இஸ் ரன்னிங் ஆன் சர்வர் விச் இஸ் அவைலபிள் டு யுவர் ரெக்வஸ்ட். இப்போதைக்கு அது அட்ரஸ் வந்து லோக்கல் மிஷினில் இருக்குது. ஓகே, ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப யோசிச்சு பொறுமையாக பதில் சொல்லியிருக்கு. ஓகே, இன்னொரு கொஷின் கேட்க போகிறேன். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து ஒரு சைனீஸ் ஆப்பா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதுக்கிட்ட கேட்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். பட் வந்து இது வந்து லோக்கலில் நான் வந்து ரொம்ப காம்பினேஷனில் பண்ணலையா, மினிமம் பில்லியன் பேராமீட்டர் இருக்கக்கூடிய இதில் தான் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்து தெளிவாக சொல்லுதுன்னு தெரியல. ஆர் யூ சைனீஸ் ஆப் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதோடைய ஆன்சரை தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரியலி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ChatGPT மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி அது கூட ஒரு மாடலை சூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இதை டெவலப்பராக பார்க்கும்போது நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு ஏஐ ரிசர்ச்சராக நீங்கள் இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம அந்த வீடியோவில் எர்லியாக நம்ம வந்து சைனீஸ் அப்ளிகேஷனை கேட்டிருந்தோம். ஓகே, நோ ஐ எம் நாட் ஏ சைனீஸ் ஏஐ அப்ளிகேஷன், மை ரோல் இன்வால்வ்ஸ் ப்ரொவைடிங் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அசிஸ்டன்ட் வித் ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க். ஓகே, இதோடைய பதிலாம் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து ChatGPTயோட கம்பேர் பண்ணி இது ரெண்டும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு தமிழ் கம்யூனிட்டி, எல்லா டெக்னாலஜியும் தமிழில் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு தெரியும் மாணவனை பற்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் வீக்லி அப்படின்னா, மீட்டப் த்ரூவாக ரெகுலராக நம்ம ஒரு செஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதோட லிங்க் இருக்குது. அதில் மாணவன் ஏ அகாடமி, மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிற 2 குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சராக பண்ணக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டடான நாலேஜ் ஓரியன்டான செஷன்லாம் அதில் பண்ண போகிறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஏன் யூடியூப்பில் பண்ணல அப்படின்னு, யூடியூப்பில் நம்ம வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக பண்ணுறது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் செப்பரேட் செஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ கைஸ்.